இந்த செகண்ட் டைமு வந்து அபார்ட் ஆனது வந்து எங்களால் வந்துட்டு அதை தாங்கிக்கவே முடியல. அதுலேருந்து மீண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையாலுமே. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்த அளவுக்கு அதை அஃபெக்ட் ஆனோம், எந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பு நமக்கு இருந்ததுன்னா, இந்த 11 வருஷத்தில் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து முதல்ல ஒரு 3-4 வருஷம் நான் என் குடும்பத்துக்காக வாழறேன்னு சொன்னதும், அடுத்த ஒரு 3 வருஷம் வந்து ஒய்ஃப் வந்து அவங்க குடும்பத்துக்காக வாழறேன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரிய வரும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், குடும்பம் நம்மளை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களான்னு தெரியல. அப்போ தான் நமக்கு புத்தியே வரும்னு சொல்லுவோம். அந்த புத்தி வந்த பிறகு இல்லை நம்ம இதுக்கப்புறம் நமக்காக வாழணும், நமக்காக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது முதல்ல எதிர்பார்க்குறது கல்யாணம் முடிஞ்சதில் நம்ம முதல்ல எதிர்பார்க்குறதே குழந்தை தான். அப்படி நாங்கள் வந்துட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் லேட்டாக ஆரம்பித்தோம். ஆனால் குழந்தை வந்துட்டு அதே மாதிரி இல்லை, டைம் ஆகும், டிலே ஆகும், போஸ்ட்பான் ஆகும், டவுட்டு அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நம்ம நாள் கடந்துட்டோங்க. 7-8 வருஷம் வந்து நான் கல்யாணம் முடிஞ்சு கடந்துட்டோம்ல. அப்போ டாக்டர்கிட்டேருந்து வர வார்த்தை கண்டிப்பாக எதான இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக லூஸ் விடாமல் மனசை தைரியமாக இருந்து ட்ரீட்மெண்ட்டு எந்த ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை, நேச்சுரல் கன்செப்ட் பண்ணி தான் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு 2 பேருமே இல்லை நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம், ஃபுட்டு மாற்றுறோம் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து அந்த குழந்தை பற்றத்துக்காக ஏற்பாடு பண்ணி ஃபஸ்ட் டைமாக எங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு 2-3 மாதம் கிட்ட வரும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். அந்த சந்தோஷத்தில் இருந்தப்போ ஹார்ட் பீட் வரலன்னு அதை அபார்ட் பண்ணது அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதிலிருந்தும் நாங்கள் மீண்டு வந்துட்டோம். இல்லை நம்ம பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ நாள் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்கு பதிலாக இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக குழந்தைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இல்லை, அட்லீஸ்ட் இந்த முறை ஹார்ட் பீட் வரல, அடுத்த முறை சரியாயிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த முறை பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுவாக அபார்ட் ஆகிடுச்சு, என்ன ரீசனே தெரியல அப்படின்னும் போது அதுவும் அந்த சமயத்தில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த பேபி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்கலன்னும் போது அது எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கும், எவ்வளோ தூரம் நம்மளை பாதிச்சிருக்கும் பாருங்கள் இத்தனை வருஷத்துலன்றது. ஏன்னா 11 வருஷன்றது இங்கே முக்கியம் தானே. அதுக்கப்புறம் நமக்கே வந்து கொஞ்சம் நம்பிக்கை குறையும். இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை பிறக்குமா, குழந்தை கிடைக்குமான்ற சந்தேகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து அது இல்லை, நமக்கு 2ஆம் முறை பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சதும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுல்ல. அப்போ கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப தூரம் எங்களை ஹர்ட் பண்ணிச்சு, ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், அந்த வேதனைலேருந்து எப்படி வெளில வரலான்னு சொன்னால் என்கிட்ட ஒரு 2 ஐடியா இருந்ததுங்க. ஒன்று, என் ஒய்ஃபை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுடணும் ஒரு மாதத்துக்கு. நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்து சரி பண்ணிக்கோ உன்னை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொஞ்சம் சுற்றி அங்கே எங்கே போயிட்டு என்னை வந்து நான் தேர்த்திக்கணும். ஒரு மாதமோ 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ரெக்கவரி ஆகிட்டோம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை பண்ணல. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்காது. ஒய்ஃப் கூடவே நான் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். அவங்கள பக்கத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் மதுரைக்கு போனேங்க. மதுரை பழமுதிர் சோலைக்கு வந்து நாங்கள் 2 பேருமே ஃபஸ்ட் டைமாக போகிறோம் முருகர் கோயிலுக்கு. அதுவும் என் ஒய்ஃப் வந்து மதுரைக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. உண்மையாக சொன்னால் அவங்க பூர்வீகம் மதுரை, ஆனால் மதுரைக்கு அவங்க வந்ததே இல்லை. அப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போனேன். அப்போ அதை வந்து அவங்க வந்து அந்த சோகமெல்லாம் மறைஞ்சி அவங்க முகத்தில் வந்து சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது என்னால். ஏன்னா நம்ம மதுரைக்கு வந்திருக்கோமா, இது என் பூர்வீகமாச்சு, எங்கள் அப்பாவோட ஊராச்சு, இது வரைக்கும் நான் மதுரைக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அதே மாதிரி எனக்கு ஒரு பிடிச்ச கடவுள் வந்து என்னுடைய அப்பா வந்து முருகர் தான். முருகருடைய இந்த 6 படை வீட்டில் ஒரு வீடு நான் பார்க்கவே இல்லை, அங்கே கூப்பிட்டு வந்துட்டியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்போது அந்த சோகங்களும் நம்ம வந்து அந்த ஒரு பெரிய இழப்பில் வந்து மீண்டு வரத்துக்கு இது தாங்க உண்மையான சொல்யூஷனாக இருக்கும், முதல்ல சொன்ன 2 ஐடியா விட. அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டு நம்ம அங்கே பழமுதிர் சொல்ல போனோம்னா நம்ம வந்து ராக்காயம்மன் கோயில். இது வரைக்கும் நான் இந்த பேரை வந்து கிராமத்தில் வச்ச பேர் தான் நான் நிறைய பேர்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது உண்மையாக எனக்கும் தெரியாது. அப்போது இந்த மாதிரி புது புது விஷயங்கள், புது புது இடங்கள் நம்ம போய் பார்க்கும்போது அது அவ்வளோ ஒரு நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு நம்பிக்கையெல்லாம் கொடுக்குது உண்மையை சொல்லணும்னா. ஆனால் அதுக்கு பதிலாக நான் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் போய் நீ ஒரு மாதத்தில் இருன்னு சொல்லியிருந்தா கூட இந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாகவோ இல்லை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என் கூட வச்சுக்கிட்டேன், என் கூட வச்சுருந்து நானும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம். 2 பேரும் போனோம், ராக்காயம்மன் கோயிலெலாம் பார்த்தோம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டோம். அங்கே நிறைய பேர் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கிறாங்க, அதுக்கப்புறமா வீட்டுக்கெலாம் கொண்டு வராங்க. பட் நாங்கள் எதுவும் கொண்டு வரல. ஸோ நீங்கள் வந்து பழமுதிர் சோலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ராக்காயம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நாங்களும் ரொம்ப அதை வந்து ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு வைப் வந்து நமக்கு தெரிஞ்சுது, ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்ததுன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் மதுரைக்கு நான் 2-3 முறை போயிருக்கேன். ஆனால் ஒய்ஃப் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லைன்றதுனால அப்படியே நம்ம இறங்கின பிறகு அழகர் கோயிலுக்கு வந்தோம்.
அழகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த முதல்ல அந்த கருப்பண்ண சாமிக்கு வந்துட்டு சந்தன இதில் காப்பெல்லாம் செலுத்துவாங்கள்ல, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அழகர் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு போனோம். ஏன்னா வந்து நாங்கள் மதுரைக்கு அந்த இடத்துல போயிட்டு மேலே முருகர் கோயில் போயிட்டு ராக்காயம்மன் கோயில் போயிட்டு இங்கே அழகர் கோயில் வரத்துக்குள்ளே மணி 8 ஆகிடுச்சு. எங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் கிடைக்குமா இல்லையான்றதே சந்தேகத்தில் இருந்தது. ஏன்னா இல்லை 8 மணிக்கெலாம் வந்து அழகர் கோயில் சாத்திடுவாங்க, நீங்கள் டவுட்டு தான். நாங்கள் பட் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி போனோம். எங்களுக்கு வந்து நல்ல தரிசனம் கிடச்சிது, பக்கத்தில் இருந்து பெருமாளை பார்க்குற மாதிரி. அதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு கவலையுமே தெரியலங்க. நாங்கள் இப்படி ஒரு பெரிய இழப்பில் இருந்து வந்தெல்லாம் தெரியல. ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி மதுரைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், இதோட நம்ம திரும்பி போகணும்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் மதுரையிலே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கோ இல்லை 4 மணி கூட நம்ம வந்து பக்கத்தில் மதுரையில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத இடம்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டோம். என்ன கொஞ்சம் இதுக்காக வந்து பணம் செலவு பண்ண உண்மை தான். ஆனால் வேறு ஏதோ ஒரு வழியில் நம்ம பணத்தை வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து இவ்வளோ சோகமாக இருக்குது, அதுவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி முக்கியமான சில இடங்கள், பார்க்காத சில இடங்களுக்கு போகிறது, கோயிலுங்களுக்கு போகிறது, இல்லை புது புது ஊருக்கு போகிறது, நல்லா சாப்பிட்றது, சுற்றி பார்க்குறது, அங்கே இருக்கிற மக்களை நம்ம வந்து இது மேலே இப்படிலாம் இருக்காங்களா, நம்ம வந்து பரவாயில்ல, இப்படிலாம் நம்மளை தேத்திக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகணும், நம்ம என்ன செய்யலாம், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும், நம்ம ரொம்ப பூஸ்டாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம செய்யணும், ரொம்ப சோர்வாக போயிட்டு உட்காந்துக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லலைங்க உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் எப்பயோ போஸ்ட் பண்ணியிருக்கணும், போன வருஷமே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் வந்து போஸ்ட் பண்ணலை, நான் யாருக்கும் பெருசாகவும் சொல்லலை. ஏன்னா சொன்னோம்னு வச்சிங்களேன் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக சொந்தக்காரங்க அக்கறையாக தான் நம்மக்கிட்ட வந்து பார்த்து பேசுவாங்க. ஆனால் அதுவே நமக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ்லேயே நம்ம இருக்க மாதிரி இருக்கும், அந்த சோகத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சா, உங்களுக்கு ஏன்னு தெரியல, உங்களுக்கு குழந்தை கிடைக்கலையாப்பா, இத்தனை வருஷம் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்கள்ல. அது நமக்கு இன்னும் வந்து மனசில் வேதனை தான் கொடுக்குமே தவிர நம்ம அந்த இழப்புலேருந்து மீண்டு வரத்துக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து சொல்லலை. அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் கொஞ்ச நாளில் எப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் இப்படி நம்மளை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் போக நாங்கள் அடுத்தடுத்து எங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயமும் நம்ம லைஃப்பில் நடக்கிற எவ்வளோ தடங்கள் இல்லை துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது அப்படின்றதாங்க நாங்கள் உண்மையிலுமே யோசிச்சு ஒரு நாளுமே வந்து நாங்கள் கடந்து வந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலோட கண்டிப்பாக நீங்கள் இணைந்திருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் நடக்க போகிற ஒரு விஷயங்களையும் நான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் எனக்கு வந்து என்னோடய சொந்தங்கள், என்னோடய குடும்பம் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் என்னோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப அக்கறையாக சொல்லுவாங்க, தம்பி நீ கவலைப்படாத, உனக்கு உன் மனசுக்கோ இல்லை உங்களுக்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும், உங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இருக்கோம், இவெல்லாம் நம்ம சொல்லுவாங்களே, அது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குங்க. என் ஒய்ஃபோட சைடில் அவங்களுக்கு ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க, எனக்கும் இருக்காங்க, இல்லை நான் சொல்லலை. பட் நான் யார் கூடவும் பெருசாக டச் வச்சுக்கிறது இல்லை. அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப தூரம் அடிபட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம திரும்ப போவோமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ இதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனலோட நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இல்லை எங்கெல்லாம் நம்ம போகிறோம் வரது பார்த்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் மதுரையில் நம்ம அடுத்ததாக இந்த கோயில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சு 2வது நாள் 3வது நாள்லாம் எங்கெல்லாம் நம்ம போயிருந்துன்றதை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.